உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன துலாம் ராசி சகோதர சகோதரிகளே, இலக்குகளை நோக்கி பயணியுங்கள் என்று நாம் பதிவை பார்த்துவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் கேள்விகளுக்கும் பாராட்டுதலுக்கும் ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணி ஒரு பதிலளிக்கும் விதமான வீடியோ இது. ஏனென்றால் உங்களுக்கு அடுத்தது மிக அற்புதமான வீடியோ சனி பயிற்சி பலன்கள். 6ல் சனி வரும் பொழுது அபரிமிதமான ஒரு ராஜயோகத்தை எவ்வாறெல்லாம் பெற போறீங்க, அதுக்கு கடந்த காலத்தில் 2.5 ஆண்டுகள் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தை ஒரு சிலர் பஞ்சம சனி என்றும் சொன்னார்கள். நாங்களும் வீடியோ போட்டிருந்தோம். அதுல கடந்த காலங்களில் நடந்த தவறுகள் எல்லாம் நீங்கள் அதை கலைந்தெடுத்து விட்டு 6ஆம் பாவகத்தில் இந்த மாதிரி தீய கோள்கள், அதாவது சனி சஞ்சாரம் பண்ணும் பொழுது அபரிமிதமான ராஜயோகங்கிறது உண்மை. எனக்கு 6ஆம் பாவகத்தில் சனி இருக்கும் பொழுது ஒரு சொத்தை வாங்கினேன் 2007-8. உண்மையில இன்னைக்கு வரைக்கும் அது கைவிட்டு போகல, நல்லா இருக்கு. பட் அது நமக்கு கௌரவத்தையும் மதிப்பையும் தேடி தருகிறது. அது மாதிரி 6ஆம் இடத்தில் சனி வரக்கூடிய காலங்களில் 2.5 ஆண்டுகள் எப்படி இருக்க வேண்டும், உங்களுக்கு என்ன தசாபத்தி நடக்கும், அதையெல்லாம் மிக தெளிவாக சொல்ல இருக்கிறேன். அதற்கு முன்பு உங்களுடைய கமெண்ட்ஸ், அதுக்கு நாம் மரியாதை செலுத்தி நீங்கள் ஒரு கமெண்ட்ஸில் எல்லாத்துக்கும் பதில் அதிலே உட்காந்து டைப் பண்ண முடியாதுன்னு ஒரு வீடியோவாகவே போட்டுடுறேன். இன்னைக்கு எத்தனாம் தேதினாக்கா 29/11 வரைக்கும் வந்திருந்த கமெண்ட்ஸுக்கு பதில். அதாவதுங்க, ஜீனத் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. சார், அதாவது 6ஆம் பாவகத்தில் ராசிக்கு 6ல் சனி வரும் பொழுது அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களுடைய திறமையும் உங்களுடைய படிப்பும் அதே மாதிரி முயற்சியும் தசாபுத்தியும் நன்றாக இருக்குமே ஆனால் அரசு உத்தியோகம் ஆட்டோமேட்டிக்காக வீடு தேடி வரும். 6ல் சனி இருந்ததுன்னா அந்த எஃபர்ட்ல இருக்கணும். நீங்கள் அரசு வேலை, தொழில், இன்வெஸ்டர்ஸ், ஃபைனான்ஸ், அது மாதிரி வேற இன்னொரு புதிய தொழில் நிறைய இருக்கு. நான் உங்களுக்கு வீடியோ அதில் கண்டிப்பாக சொல்லுவேன். வேலுச்சாமி வெல்கம் அப்படிங்கிறாரு, நன்றி. கமலி துரைராஜ், தேங்க்யூ ஃபார் யுவர் கிரேட் அட்வைஸ் சார் அப்படிங்கிறார். அந்த அட்வைஸ் நம்ம என்னன்னா, ஊர் பிரச்சனையெல்லாம் நம்ம தீர்த்து வைக்கிறோம், நம்ம பிரச்சனை யார் தீர்த்து வைக்கிறது? ஆக எப்போ பார்த்தாலும் அதில் ஒருத்தர் கூப்பிட்டுருந்தார், யூகேல இருந்து நினைக்கிறேன், நம்ம தருமை இலங்கை தமிழ் சகோதரர். அன்னைக்கே ஒரு உடனே ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும்னு எடுத்து என்கிட்ட பேசினார். அப்போ நான் என்னோட நண்பனை பற்றி சொல்லியிருந்தேன், துலாம் ராசிக்கார நண்பனை பற்றி. அதை மென்ஷன் பண்ணின்னு சொன்னார். நான் போய் பார்த்தா எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகுது, எல்லாருக்கும் வழிகாட்டியா இருக்கு. ஆமா சார், நீங்க 180வது டிகிரி துலாம். இந்த பக்கத்தில் உள்ள ஆளை பத்தியும் தெரியும், இந்த நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்குல்ல, 2 பக்கமும் உங்களுக்கு தெரியும். அதான் பிரச்சனையே. ஒரு சிலர் பார்த்து வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க, ஒரே பக்கம் தெரிஞ்சது மாதிரி. எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ என் காசை கொடு. இதே துலாம் ராசியா இருந்தா நான் சொல்றது நியாயம் தானே, வர்ற வகையில மாதிரி சிக்கல் ஆயிடுச்சு, அப்படியா சரி ரைட், நான் உங்களுக்கு ஒரு டைம் தரேன் அப்படின்னு நீங்க தராசு மணின்னு சொல்லுவீங்க. அதே ஒரு சிலர் இருப்பான், எப்படின்னா அவனுக்கு ஒரு பக்கம் தான் தெரியும், மறுபக்கம் தெரியாது. நிற்கிறவன் அவனுக்கு முன்னாடி எந்த கஷ்டத்தையும் சொல்லக்கூடாது, கஷ்ட காலத்தை சொல்லக்கூடாது. வட்டி என்னாச்சு, நான் அசலை கேட்கவே இல்லை, வட்டியை கொடு. அதெல்லாம் முடியாதெல்லாம், வட்டிக்கு வட்டி சேர்த்து கொடு நாளைக்கு அப்படின்பா. அதனால இதெல்லாம் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் கிரேட் அட்வைஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆமாம் சார், கரெக்ட். ருத்ரபிரியா சுப்பிரமணியன், நன்றி ஐயா. எழுமின் விழுமின், அதான் வாழ்க்கையில் எழுமின் விழுமின். விவேகானந்தருடைய பாலிசி எடுத்துக்கணும். தனக்கு மிஞ்சுதான் தான தர்மம். அந்த தலைப்புல மிதனத்தை போட்டிருந்தா அதை 1000 பேர் கூட பார்க்கல. இலக்குகளை நோக்கி பயணியங்கள், இதுதான் 7-8 பேர் பார்த்துருக்கீங்க. ஏன்னா வீடியோலாம் நிறைய வருஷங்களுக்கு அப்புறம் மோட்டிவேட் பண்ணக்கூடிய வீடியோ வருது. இனிமே அதுதான் ரெகுலரா வரும், சரிங்களா? அதனால ஓகே ஐயா, நல்லது. வேலு வேலு என்பவர் போட்டிருக்கிறார். சார், IVF பண்ணினால் வெற்றி கிடைக்குமா? நீங்கள் கூறுவது அப்படியே நடக்கிறது, வாழ்த்துக்கள். ஜபசீலி, ஆமாம் ஜபசீலி, நான் என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, உங்களை காப்பாற்றி விட்டேன். இங்கே தூத்துக்குடி மாவட்டம்னு நினைக்கிறேன். ஜபசீலி நான் சொன்னதெல்லாம் அவங்களுக்கு எல்லாமே நடந்தது. IVF பண்ணலாம் நான் தான் சொன்னேன். உங்களுக்கு இயற்கையான முறையில் உங்கள் கணவருக்கு, அவர் ரிஷபராசி, கண்டிப்பாக இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது, நீங்கள் துலாம் ராசி,
குழந்தை பாக்கியம் இயற்கையாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு, ஒரு குழந்தையை தத்தெடுத்து கொள்ளுங்கள்னு. மறுபடியும் ஐவிஎஃப்குள்ளார போய் பணம் செலவுன்னு நினைக்கிறீங்க. உங்கள் கணவர் வெளிநாடு போய் கஷ்டப்பட்டு காசை கொடுத்து நான் உங்களுக்கு கொடுத்த ஃபீஸை திருப்பி அனுப்பி விட்டேன் ஜெபசீலி. ஏன்னா பக்கத்து வீட்டில் உள்ள பொண்ணுகிட்ட பணத்தை வாங்கி எனக்கு அனுப்பி விட்டீங்க. நான் அந்த மாதிரி வாங்குற ஜோதிடர் கிடையாது. பாவம், உங்களுக்கு நல்ல மகளாட்டம் ஒரு அட்வைஸ் கொடுத்து நீங்கள் கொடுத்த பணத்தை விட மேலே 250 ரூபா சேர்த்து உங்களுக்கு அனுப்பி விட்டேன்னா புரிஞ்சுக்கணும். பணமே வாங்கலைன்னா புரிஞ்சுக்கணும் உங்கள் நிலவரம் எப்படி இருக்குன்னு. மறுபடியும் ஐவிஎஃப்குள்ளார போய் வந்து ஒரு குழந்தையை அழகாக ஒரு தத்தெடுப்பதற்கு அப்ளிகேஷன் கொடுத்து அதன் மூலம் கிடைத்த குழந்தை தெய்வ குழந்தை. அதுதான் நல்லது ஜெபசீலி. வாழ்த்துக்கள். நான் உங்களுடைய மறுபடியும் வேணா ஒரு டைம் உங்கள் ஜாதகத்தை பார்க்குறேன். மிக சிறப்பான கருத்து. மிக்க நன்றி ஐயா. கிருஷ்ணவேணி வாழ்த்துக்கள். சேது ஓகே சார் வாழ்த்துக்கள். முருகன் விஜயா மிக அருமை ஐயான்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட், தேங்க்யூ. பிரேம்குமார். ராமலிங்கம் அவர்கள் ராமலிங்கம் அவர்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சொல்றாரு. துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் வயது 22. அதான் ஜாமி, இப்போ 25 வயசு உங்களுக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தா வரக்கூடிய 2.5 வருஷம் இந்த சனி உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு வரும்பொழுது எப்படியெல்லாம் ராஜயோகத்தை செய்யும், எப்படியெல்லாம் நீங்கள் மேன்மையடையலாங்கிறத நான் வீடியோ தெளிவாக ஒரு 15-20 நிமிஷம் வீடியோ போடுறேன். அது இன்னும் அடுத்த வாரத்தில் வரும். அதுக்கு முன்னாடி புத்தாண்டு பலன்கள் இந்த 2025ஆம் ஆண்டு 4 கிரக பயிற்சி இருக்குது. அது எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் நன்மை செய்யுங்கிற வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கு. அது முடிஞ்ச உடனே அந்த சனி பயிற்சி வீடியோ போடுறேன், பாருங்க. சூரியமூர்த்தி அவர்கள் வெரி கிளியர் மெசேஜ் பிரதர். உங்களுக்கு எப்போதுமே துலாம் பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்பரண்டாக கரெக்டாக இருந்தால் மட்டுமே அக்செப்ட் பண்ணிக்குவீங்க. ஆக அந்த காலகட்டங்களில் நீங்கள் இப்போ இந்த 6ஆம் பாவகத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் கிறிஸ்டல் கிளாரிட்டியாக ஒரு வேலைகள் எடுக்கணுங்கிறதெல்லாம் அடுத்தது வீடியோ வரப்போகுது, அதில் பாருங்கள் சார். சுவாதி நட்சத்திரம், கும்பம் லக்கணம், 12 சனி, 12 சனி, திருவோணம், 6 சன் மெர்க்குரி, 7 குரு சுக்கிரன், 4 செவ்வாய், 11 ராகு, சனி திசா ஸ்டார்ட் ஹவு டு. கும்ப லக்கணத்துக்கு லக்னாதிபதியினுடைய திசை அது. லக்னாதிபதி ரெட்ரோகிரேட் ஆகி 12ஆம் இடத்துல இருக்கு. ஆக சனி திருவோணம் சந்திரன் சாரத்தில். அப்போ கும்ப லக்கணத்துக்கு அது கடங்காரனுடைய ஸ்டார். ஒன்று ருணரோக சத்ரு, கடன், நோய், சத்ரு, இது சார்ந்த விஷயங்கள் போயிட்டு இருக்கும். அதனால நீங்கள் ஜாதகத்தை பாருங்க, இது மாதிரி மொட்டையாக கேட்காதீங்க. நன்றி, வணக்கம். கிருஷ்ணன் சுவாதி மகர லக்கணம் கொடுத்துருக்காங்க. ஓகே. மாரியப்பன் மிக்க நன்றி சார். தாங்கள் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் சார். நன்றி. நான் வளர்ந்து விட்டேன், உங்களை வளர்க்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். நமக்கு பேராசையெல்லாம் கிடையாது. என்னுடைய வாடிக்கையாளர்கள் கிட்டத்தட்ட 2 லட்சம் வாடிக்கையாளர்கள் சப்ஸ்கிரைபர்களை தொட இருக்கிறேன். அவர்கள் அனைவரும் என்னுடைய வீடியோக்களை பார்த்து அதில் நிறை குறைகள் இருக்கத்தான் செய்யும். நிறைகளை எடுத்துக்கொண்டு குறைகளை விட்டுவிட்டு வாழ்க்கையில் அந்த நிறைகளை வைத்து நீங்கள் நிறைகுடம் தழும்பாமல் எப்படி வாழலாம் என்பதை பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு செய்தியை இந்த உலகத்துக்கு அறிவித்தோமேயானால் அது என்னுடைய ஆத்மார்த்தமாக ஆழ்மனதில் இருந்து என்னுடைய அனுபவத்தை வெளிப்படுத்தும் என்பதில் எல்லளவும் எனக்கு சந்தேகம் இல்லை. உங்களுக்கு நன்றி. சுந்தரேஸ்வரி சார், உங்கள் வழிகாட்டுதலுக்கு மிக்க நன்றி. நீங்களும் மென்மேலும் வளர வேண்டும், வாழ்த்துக்கள் சார்னு போட்டிருக்காங்க. நன்றி. அடுத்தது ருக்குமாங்கதன். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் எடுக்கும் முடிவுகளை யாருமே கடைபிடிப்பதில்லை மற்றும் அந்த முடிவை சரியானது என்று யாருமே நினைப்பதில்லை. அப்படி இருக்க நான் எப்படி இலக்கை நிர்ணயிப்பது? உங்கள் லக்கணத்தை பார்க்கணும். லக்கணம் 15 டிகிரியிலிருந்து லக்கணத்தில் எந்த கிரகமும் இல்லாமல் லக்கண அதிபதி கேந்திர திரிகோணம் ஏறி இருந்தால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது எல்லாரும் எடுத்துக்குவாங்க. 1, 5, 9 கிடக்கூடாது. ஒன்று லக்கணம், இன்னொன்று 5ஆம் பாவகம், இன்னொன்று 9ஆம் பாவகம். இது 3 நல்லா இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த லீடர்ஷிப்புக்கு வர்றாங்க. அவங்க தான் ஒரு நாட்டை கூட ஆள்றாங்க, குடும்பத்தை நிர்வகிக்கிறாங்க.
இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்து முடிவு பண்ணுங்க. சரிங்களா? மணிஷ் ஐயா அவர்கள் வழக்கம் போல இது போட்டிருக்காரு. ஆக இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த 5ஆம் ராசியில 5ஆம் இடத்துல இருந்த அனுபவங்கள் பற்றி நான் ஒரு இலக்கை நோக்கி பயணியுங்கள். அந்த அதிகமாக சிந்திக்காதீங்க, அதிகமாக கவலைப்படாதீங்க, அதிகமாக ஒரு விஷயத்தை சந்தேகிக்காதீங்க. 6ஆம் இடத்துக்கு சனி வரும்பொழுது நல்ல ஒரு ராஜயோகத்தை பெற போறீங்க. இதில் இப்போதைக்கு புதிதாக வந்த ஒரு 6000 அந்த சப்ஸ்கிரைபர்கள் எல்லாம் பழைய வீடியோக்களை போய் பாருங்க. துலாம் ராசியை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அது உங்களுக்கு தேவை என்றால் துலாம் லக்னம் துலாம் ராசி ரெண்டும் சேர்த்து ஒரு பிளேலிஸ்ட்ல இருந்து ஒரு பிடிஎஃப் நான் அந்த பிளேலிஸ்ட் அதை எடுத்து அனுப்பி விடுறேன். பிளேலிஸ்ட்லையும் இருக்கும். இல்லைன்னா சென்மி பிடிஎஃப் அப்படின்னு போடுங்க. அந்த லிங்கை டச் பண்ணிங்கன்னா ஒரு 30 வீடியோ வரும். இந்த நம்பருக்கு போடுங்க. மீண்டும் உங்களுடைய அற்புதமான சனி பயிற்சி பலன்களிலே மீண்டும் சந்திக்கிறேன். என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக. நன்றி, வணக்கம்.